அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அருணாச்சலமும் சுந்தரவல்லியும் பரமேஸ்வரி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க ஜோதிக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக. ஆனால் உள்ளே போகாமல் தயங்கி நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் நந்தினி சுந்தரவல்லிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் சுந்தரவல்லி அரிதாவை நீ தானே கொன்ன, சுரேகா உயிரோடு வச்சிருக்கியா இல்லை அவளையும் கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அட்வொகேட் பரமேஸ்வரி வீட்டுக்கு வராரு. அப்போ பரமேஸ்வரி அட்வொகேட் கிட்ட ரஞ்சித்துக்கு பெயில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரஞ்சித்துக்கு பெயில் கிடைக்கல, பரோல் தான் கிடச்சிருக்கு, இன்னும் ஒரு 1 ஹவரில் அவர் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹரிதாவோட பாடியை ஹாஸ்பிட்டலில் இருந்து பாண்டியனும் சூர்யாவும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஹரிதாவோட பாடி பக்கத்தில் உட்காந்து சுந்தரவல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஜோதி பரமேஸ்வரி கிட்டே இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு, என் பொண்ணை சாவடிச்சிட்டு இங்கே வந்து அழுதுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜோதி வந்து ஹரிதாவை கொன்னதும் பையன் சூர்யா தான், உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயே அறுத்து விட்டு அனுப்புவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சுந்தரவல்லி சொல்கிறாங்க, என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான், நந்தினி பண்ணான்னு சொன்னால் கூட நான் நம்புவேன், ஏன்னா எனக்கும் அவன் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சூர்யா வந்து நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த குடும்பத்துக்குமே அவன் கெடுதல் நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அருணாச்சலம் பாசம் முக்கியம் தான், ஆனால் அதை விட மானம் முக்கியம், வாங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லியை கூப்பிட்டு வெளியே போகிறாரு. அதே சமயத்தில் ரஞ்சித் பரோலில் வராரு. அப்போ ரஞ்சித் சூர்யா கிட்ட சொல்கிறாரு, என் தங்கச்சியை கொண்டுட்டல, உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு சூர்யா வந்து நீ போலீஸ்கிட்டேருந்து வேணால் தப்பிக்கலாம், ஆனால் என்கிட்டருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ஹரிதாவோட பாடி பக்கத்தில் போய்ட்டு ரஞ்சித் தழுவுறாரு. அப்போ ஜோதி சும்மா இல்லாமல் ஹரிதாவை கொன்னது சுந்தரவல்லி குடும்பம் தான், அந்த குடும்பத்தை நீ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரஞ்சித்தும் ஹரிதாவோட சாவுக்கு காரணமான அந்த சுந்தரவல்லி குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. இப்போ பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகிற வழியில் ரஞ்சித் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சிருவாரா? அப்படி அவர் தப்பிச்சிட்டாருனா சூர்யாவின் நந்தினியை என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.